இவ்வளவு நாட்களாக நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தவங்க, நாம் தமிழர் கட்சியை தவிர்த்தவங்க, நாம் தமிழர் கட்சியோட பேரை சொல்லாமல் இருந்தவங்க, அவங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட பேரை சொல்லணும். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த 14 ஆண்டுகால பயணத்தில், நாம் தமிழர் கட்சியோட பயணத்தில் அண்ணன் சீமானவர்களோட பேரை சொல்லாமல் தவிர்த்து வந்தாங்க. காவிரி செல்வன் தம்பி விக்னேஷ் மரணித்த போது அவன் உயிரை ஈகம் செஞ்சப்போ கூட அன்னைக்கு இரங்கல் அறிக்கை விடுத்த கருணாநிதி நாம் தமிழர் கட்சியின் பேரணின்னு சொல்லாமல் சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப கவனமாக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வந்தாங்க. ஐயா ரவீந்திரன் துரைசாமி கூட சொல்லுவாங்க, கில்லிங் இன் சைலன்ஸும்பார். நாம் தமிழர் கட்சியை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறாங்க, பேசாமல் நாம் தமிழர் கட்சியை மறைக்கிறாங்க, அப்படி மறைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இந்த தேர்தல் காலத்துக்கு பிறகாக அண்ணன் சீமானவர்கள் பெயரை சொல்லி ஸ்டாலின் பேச வேண்டிய நிலை வரும், தவிர்க்கவே முடியாது. இவ்வளோ நாட்களாக திமுக அதிமுக அல்லாத வாக்குங்கிறது ஒரு 7 விழுக்காடு தான், 8 விழுக்காடு தான், அதுக்கு மேலே வாக்கு இல்லை அப்படின்னு பேசினாங்க. அது இல்லை, ஒரு மாற்று இயக்கம் வளரும், வெல்லும், அதிகாரத்தை நோக்கி பாயும், சட்டமன்றத்தில் பாராளுமன்ற கணக்கால் தொடங்கும் என்று சொல்வதற்கான ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு வாக்கு விழுக்காடு இந்த தேர்தல் காலத்தை நாம் தமிழர் கட்சி கிடைக்குங்கிறத அறிவித்து சொல்லலாம்.